வணக்கம். ஜோரா ஆன்மீகம். இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி மாதத்திற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த பரிகாரம் செஞ்சால் போதும். எப்பேற்பட்ட எதிரிகளும் சரி ஓட ஓட விரட்டிடலாங்க. நம்ம பெரிய பிஸ்னஸ் பண்ணால் தான் நமக்கு எதிரிகள் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நாம் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களே நமக்கு பெரிய எதிரியாக கண்ணுக்கு தெரிவாங்க. அந்த அளவுக்கு நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சால் போதுங்க. அவங்க நம்மக்கிட்ட வரவே மாட்டாங்க. நம்மளை பார்த்து அவங்க அமைதியாக போகிற அளவுக்கு ஆயிரும். இதை தொடர்ந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மாதத்திற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சால் கூட போதும். அல்லது உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா வாரம் வர ஞாயிற்றுக்கிழமை கூட இதை நீங்கள் செய்யலாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு எப்பேற்பட்ட எதிரிகள் தொல்லையும் நிச்சயமாக இருக்கவே செய்யாது. அது மட்டும் இல்லை, ஒரு சில பேர் நம்மளை பார்த்து ஏக்க பெருமூச்சு விடுவாங்க. நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா உடனே ஏங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போவே போச்சுங்க எல்லாம். பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் இல்லைங்க, ஒரு சில பேருக்கு ஒரு சில சொந்தக்காரங்களே எதிரிகளாக வந்து நிற்பாங்க. நம்ம முன்னாடி நல்லா பேசிட்டு பின்னாடி போய் அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்த பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட எதிரிகளுக்கும் நம்ம நிச்சயமாக இந்த பரிகாரம் மூலமாக அவங்களுக்கு பதிலடி கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுல எதிரிகள் இருப்பாங்க. அது பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்கு தான் எதிரிகள் அப்படிங்கிறது கிடையாதுங்க. கஷ்டப்பட்டு வீட்டில் ஏதாவது ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு டெய்லரிங் பண்ணிவிட்டு அவங்க நல்லா இருந்தால் கூட அதை கெடுக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களே வந்து நான் நல்லா பண்ணுவேன், என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுற அளவுக்கு எதிரிகள் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனாலே, நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம், அழகாக சேலை கட்டிட்டு அல்லது வேறு ஏதாவது நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம கிளம்பி போயிருப்போம். வீட்டுக்கு வந்து 2 நாள் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடும். ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருங்க. இந்த மாதிரி இருந்தாலே பொல்லாத கண் திஷ்டி இருக்குது, ஏக்க பெருமூச்சு நம்மளை பார்த்து ஏதோ ஒரு விஷயத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். எதிரிகள் வந்து வெளியே இருந்து தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. நம்ம வீட்லேயே ஒரு சில பேர் இருப்பாங்க. அதுலேயும் ஒரு சில பேருக்கு கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படின்னு அதுலேயும் ஒரு சில சொந்தக்காரங்களும் இருப்பாங்க. இவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நெகட்டிவான ஒரு விஷயத்த கூட செஞ்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரியும் எதிரிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதன் மூலமாக நமக்கு வர எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக இருக்கவே செய்யாது. இதை செய்கிறதன் மூலமாக நமக்கு கந்திஷ்டி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் கந்திஷ்டிக்கு உண்டான பரிகாரம் ஏதாவது நம்ம பண்ணுவோம். ஆனால் அதை பார்த்தே கண்ணுப்படுறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. அதை பார்த்தே ஏக்க பெருமூச்சு விடுறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனால் நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யுங்க. இதுக்கு தேவையானது 3 பொருள் தான். அதில் முதல் பொருள் கடுகு. கடுகு உங்களுக்கே தெரியும், கல்லுப்பு, மிளகாய் வத்தல், அதுக்கப்புறம் கடுகு. இந்த 3 பொருட்களையும் சேர்த்து நம்ம வந்து கந்திஷ்டிக்கு பயன்படுத்தும். அதில் நம்ம கடுகை எடுக்க போகிறோம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, எதிரிகள் தொல்லை நீங்கிறதுக்கு இந்த கடுகு எதுக்காக அப்படின்னா, கடுகு திருஷ்டிக்காக மட்டும் பயன்படுத்தப்படுறதில்லை. இதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு இறப்பு நடந்த வீட்டில் வந்து அந்த உடலை எடுத்துகிட்டு, அதாவது எரிக்க போகிறதுக்காக கொண்டுட்டு போவாங்க. போகிற வழி எல்லாமே, அதாவது வீட்டில் இருந்து கொண்டுட்டு போய் அங்கே எரியூட்டுற இடம் வரைக்குமே அந்த கடுகை தூவிக்கிட்டே போவாங்க. அது எதுக்காக அப்படின்னா, அந்த உடல் வந்து அந்த உடலில் வந்து அந்த ஆத்மா வந்து உள்ளே புகுந்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் முடியலை அப்படிங்கும்போது திரும்ப வீட்டுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த கடுகை வந்து அதை எடுத்துக்கிட்டே வர்றதுக்காக அதை போடுவாங்களாம். எதுக்காக அப்படின்னா, கடுகு வந்து அந்த இறந்த ஆத்மாவை வந்து வரவிடாமல் பண்ணிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தடை பண்ணுமா வரவிடாமல். அப்போ அந்த ஆத்மா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கடுகு ஃபுல்லாக எடுத்து போடுமா. வர்ற வழிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கடுகை ஒவ்வொன்றா எடுத்து போட்டுகிட்டே இருக்குமா. அது எடுத்து தூர போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் காலையில் வந்து விடிஞ்சிருமா. அதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரி நைட் ஆன உடனே மறுபடியும் அந்த கடுகை வந்து எடுத்து அது போடுமா, மறுபடியும் விடிஞ்சிருமா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே அது வரவே முடியாதான். அதுக்கப்புறம் 16 நாள் வந்து அந்த ஐயரை கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த விசேஷம் நடத்துறதுக்கு காரணம் அதுதான். அதுக்குள்ளேயே அந்த இதை முடிச்சிடணும் அப்படிம்பாங்க. 7 நாள், 11 நாள், ஒரு சில பேர் 16 நாள், அதுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கடுகு வந்து அதுக்காக பயன்படுத்தப்படுறது. எப்பேற்பட்ட ஒரு இறந்த ஆத்மாக்கே அந்த கடுகு வந்து அது எதிரியாக இருக்கும்போது நமக்கு வந்து எதிரிகள் தொல்லை இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக கை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் பரிகாரத்துக்கு கடுகை பயன்படுத்துறது ரெட்டிப்பு பலன் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த பொருள் மிளகு. மிளகும் அதே மாதிரி தாங்க. மிளகுக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னா, நீங்கள் 10 மிளகை வந்து கையில் வச்சுட்டு எதிரி வீட்டுக்கு கூட சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து அவங்கள வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்ற சாப்பாடில் விஷத்தை வச்சா கூட இந்த 10 மிளகை சாப்பிட்டோம் அப்படின்னா விஷத்தை முறிச்சிரும் அப்படிங்கிறதுனால
அதுலேயும் ஒரு சில இடத்துல நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஏதாவது பூச்சி கடிச்சு ஒரு குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ அந்த தழும்பு மாதிரி வந்துருச்சு, ஏதோ ஒரு பூச்சிக்கடி அப்படிங்கிற மாதிரி தோணிருச்சு அப்படின்னா, வெத்தலையில் வந்து அந்த காம்பை கிள்ளிட்டு ஒரு 5 மிளகு 3 மிளகை வச்சு மடித்து அதை உடனே சவைச்சி சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் எய்ட் மாதிரி. ஏன்னா விஷக்கடிக்கு வந்து உடனடி தீர்வு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முதல்ல உள்ளே போகிற உடம்புக்குள்ளே போகிற அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு வந்து இந்த வெற்றிலையும் மிளகும் தாங்க பயன்படுது. அதனால் மிளகுக்கும் அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லுவாங்க, இந்த 10 மிளகை பாக்கெட்டில் போட்டுட்டு பகையாளி வீட்டுக்கு கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மிளகும் எடுக்கும்போது நிச்சயமாக எதிரிகள் தொல்லை இருக்காது. அதனால் கடுகு மிளகு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு இன்னொரு ஒரு பொருள் என்ன, அகல் விளக்கு ஒன்று பழசு நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்களா, ஏதாவது ஒரு அகல் விளக்கு ஏதாவது ஒன்று எடுத்திருப்பீங்க, அல்லது வேறு ஏதாவது மண் கிண்ணம் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க, மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அளவு இவ்வளோ தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அந்த அகல் விளக்குக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் கற்பூரம் கொஞ்சமாக எடுத்து அந்த அகல் விளக்குக்கு மேலே நீங்கள் இதை போட்டிருப்பீங்களா, மிளகும் கடுகும், அதுக்கு மேலேயே கற்பூரத்தையும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்ததுங்க. எதிரிகள் தொல்லை இருக்கவே செய்யாது. நிச்சயமாக கண் திஷ்டியும் அந்த வீட்டுக்கு இருக்கவே செய்யாது. இதை வந்து எடுத்து இது எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு வாசலில் இந்த பரிகாரம் வந்து நீங்கள் நைட்டு தான் செய்யணும். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் செய்யணுங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நைட்டு 12 மணியாக இருந்தால் கூட பரவாயில்ல. மாதத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்கள் செஞ்சால் போதும். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு எப்பேற்பட்ட எதிரிகள் உங்கள் வீட்டிலே இருந்தாலும் சரிங்க, இனி அவங்க தொல்லை இருக்கவே செய்யாது. உங்ககிட்ட அவங்க வரவே மாட்டாங்க. எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் சரி, உங்களை கண்டு அவங்க அடங்கி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த மிளகும் கடுகும். மிளகு கடுகு அதுக்கு மேலே கற்பூரத்தை வச்சுட்டு இதை வாசலில் வச்சு எரிக்கணும். ஆனால் எரிக்கிறதுக்கு முன்னக்கொட்டி வந்து நீங்கள் மனசார நினைக்கணும். அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத மனசார நினச்சிட்டு நீங்கள் அதை எரிக்கணுங்க. அதுவும் குறிப்பிட்டு நீங்கள் சூடம் கொளுத்துவீங்கள்ல வாசலில், அதாவது கண்டிஸ்டிக்காக, அதே மாதிரி தான் நீங்கள் என்ன சொல்லி நினைப்பீங்க, இருக்கிற கண்டிஸ்டி எல்லாமே போயிடணும், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த மிளகும் கடுகும் நீங்கள் எடுக்கும்போது, எனக்கு இந்த எதிரிகள் தொல்லை தாங்க முடியலை, எனக்கு இந்த எதிரிகள் தொல்லை இருக்கவே கூடாது, இனி அவங்க என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு மனசார நினச்சிட்டு இந்த கற்பூரத்தை வச்சு கொளுத்துங்க. இதில் ஒரு விஷயம் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும், உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இந்த பரிகாரம் வந்து யாரும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்யாதீங்க. அப்படி செஞ்சாலும் இது வேலை செய்யாது. இது வந்து கண்டிஸ்டிக்காக நம்ம பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்கிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க வந்து வாரண்டியாக என்கிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க, தொழில் பண்ணுற இடத்துல என் மேலே எந்த தப்பும் இல்லை, ஆனால் என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல, அப்படிப்பட்டவங்க மட்டும் இதை வந்து வாசலில் வச்சு எரிங்க. ஏன்னா வந்து ஒருத்தங்க நல்லா இருக்கக்கூடாது, அவன் நல்லா இருக்கான் இனி நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வேலை செய்யவே செய்யாது. அதை கவனிச்சுக்கோங்க. இது கண்டிஸ்டிக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம்ல, கண்டிஸ்டி நமக்கு வரக்கூடாது, கண்டிஸ்டி நம்மக்கிட்ட வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிஸ்டிக்காக பரிகாரம் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் எதிரிகள் நம்மக்கிட்ட வரவே கூடாது, நம்மக்கிட்ட எதிரிகள் பிரச்சனை இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரம். அதை கவனிச்சுக்கோங்க. நீங்கள் அந்த கற்பூரம் மிளகு கடுகு எரியிற வரைக்கும் பக்கத்தில் இருந்துட்டு அந்த கற்பூரம் காணலை அப்படிங்கும்போது திரும்ப கற்பூரத்தை அது எரிஞ்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் போட்டுருங்க. அது ஃபுல்லாகவே எரிஞ்சு சாம்பலாகி அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அதை எடுத்து நீங்கள் டஸ்ட்பினில் எடுத்து போட்டுக்கலாம். அகல் விளக்கு திரும்ப வேணாலும் நீங்கள் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து தொடர்ந்து நீங்கள் 2-3 மாதம் செய்யும் போதே உங்கள் எதிரிகள் வந்து தொடர்ந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரி, அவங்க வந்து உங்களை பார்த்து அமைதியாக போயிடுவாங்க. உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டாங்க. நிச்சயமாக கண்டிஸ்டி அதுக்கப்புறம் ஏக்க பெருமூச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கவே செய்யாதுங்க. இதை வந்து எங்கள் ஏரியாவில் இதை பண்ணி நான் கேள்விப்பட்டதுனால நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.